கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தியை வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து இந்த காலாண்டு முழுவதுமாக மார்க் புஸ்தகத்திலிருந்து நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் 8 பாடங்களை கடந்து இந்த வாரம் பாடம் 9 எருசலேம் சர்ச்சைகள் என்கிற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவரையும் நாம் அன்போடு வரவேற்போம். இந்த நல்ல பாடத்தை நாம் ஒரு ஜெபத்தோடு கூட நாம் துவங்குவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே ராஜா நடத்தி வருகிறீர். அநேக வேத சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். இந்த நாளிலும் கூட அப்பா ஒரு நல்ல பாடத்தை கொடுத்திருக்கிறீர். ஆம் ராஜா, இந்த பாடத்தின் மூலியமாக எங்களுக்குள்ளாக எழுகிற சர்ச்சைகளிலிருந்து நாங்கள் தீர்வு காணத்தக்கதான அப்பா நல்ல ஒரு வெளிப்பாடை தாருங்க. ஆம் தகப்பனே, இந்த நாளிலேயும் கூட அப்பா இதை கற்றுக் கொடுக்கிற போதகரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். கேட்கிற பிள்ளைகளோடும் அப்பா இந்த பாடத்தை வாசிக்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருந்து வழிநடத்த வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எருசலேம் சர்ச்சைகள். முன்னதாகவே 3வது பாடத்திலே சர்ச்சைகள் என்னும் தலைப்பின் கீழாக 2ஆம் 3ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து 5 சர்ச்சைகளை குறித்து படித்தோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களினுடைய ஆரம்ப நாட்கள் வேலையில் எழுந்த சர்ச்சைகளை குறித்து கற்றுக்கொண்டோம். இந்த சர்ச்சைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் இறுதி நாட்களில் எழுந்த சர்ச்சைகள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், ஆண்டவர் அந்த அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு எழும்பக்கூடிய சர்ச்சைகளிலிருந்து நாம் எப்படி தீர்வு காண வேண்டும் என்கிறதை குறித்தும் நாம் இந்த பாடத்தில் ஆழமாக தியானிப்போம். இந்த நல்ல பாடத்திற்குள்ளாய் கடந்து செல்லுவோம். பாடத்தினுடைய மனன வசனம் மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நாம் தொடர்ந்து கேள்விக்குள்ளாக கடந்து செல்வோம். பாடத்தின் முதல் கேள்வி, வெற்றி பிரவேசம். அப்போது ஆண்டவர் பிரவேசிக்கக்கூடிய இடம் எருசலேமா அல்லது வேறு ஏதாவது இடமா? அங்கே என்ன ஒரு சர்ச்சை எழும்புச்சு அப்படிங்கிறத குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். பொதுவாக தமிழ் மொழியில் அநேக வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கிறது. மொழிகளில் சில வார்த்தைகள் ரொம்ப கவனமாக ஒரு குறிப்பிட்ட நிலையை சரியாய் உணர்த்தி சொல்லும். சரியாய் உணர்த்தி சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் ஞானமுள்ளவைகளாக, அந்த வார்த்தைகளுக்கு ஒரு பிரத்யேகமான யூனிக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். அந்தபடியாய் வெற்றி பிரவேசம் என்று சொன்னால், இந்த பிரவேசம் என்ற இந்த வார்த்தை சாதாரணமாய் ஒரு நபர் கடந்து வருகிறார் என்பதை குறிக்காது. இந்த பிரவேசம் என்று சொன்னால் ஒரு வெற்றியாளர் உள்ள வருகிறார் என்பதை குறிக்கும். அது பிரவேசம் என்று சொன்னால் ஒரு வெற்றியாளர் உள்ள நுழைவதை, ஒரு ராஜா உள்ள நுழைவதை, ஒரு ராஜாவினுடைய வருகையை வெளிக்காட்டுகிறதாய் இருக்கும். இப்போ யூதருக்கு ராஜாவாய் தெரிந்தெடுக்கப்பட்டவர், ஈசாயின் அடிமனத்திலிருந்து தோன்றினவர், இதுவரைக்கும் சீசர்களுக்கு நிறைய போதித்து அவர்களை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி கொண்டே வருகிறார். யார் பெரியவன் யார் சிறியவன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாய் ஒரு தர்க்கம், மகிமையில் வரும்போது வலது பாரிசோ இடது பாரிசோ, இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு நிறைவுக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் எருசலேமுக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். இதுவரைக்கும் அவர் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவார், என்னை பற்றி சொல்லாதீங்க, இந்த காரியத்தை வெளியே சொல்லாதீங்க. ஆனால் இப்பொழுது அவர் மறைமுகமாய் தன்னை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறார். அவருடைய ஊழியத்தினுடைய நிறைவு வேலையில் ஏற்பட்ட சர்ச்சைகள் என்று பார்த்தோம். நிறைவு வேலையினுடைய துவக்கம் என்று சொல்லலாம். இட் வாஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்டிங். முடிவு வேலையினுடைய துவக்கமாய் அங்கே கடந்து வருகிறார். மார்க் 11வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு பொங்கல், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை கொட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். இப்போ சீஷர்களுக்கு அவர் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். ஒரு முன்னாயத்தம்,
ஒரு முன்னாயத்தம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய வாகனத்தை அவர் சூஸ் பண்ணுறார், அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த கழுதை குட்டி கட்டியிருக்கும், இதுவரைக்கும் இதன் மேலே யாரும் ஏறி இல்லை என்று சொல்லி ஒரு வாகனத்தை அவர் சூஸ் பண்ணுறார். சூஸ் பண்ணி பிரவேசிக்கிறார். இங்கே அழகாக இந்த பாடத்தினுடைய ஆசிரியர் எருசலேம் தேசத்தினுடைய மலைப்பகுதிகளை குறித்து, அதனுடைய உயரத்தை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. எருசலேம் சுமார் 2400 அடி உயரத்தில் இருக்கும். அதனுடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 40,000 முதல் 50,000. பஸ்கா பண்டிகை நேரத்தில் அந்த கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த சுற்றளவை 250 ஏக்கர்கள் என்றும், அதன் மலையிலிருந்து தேவாலயம் மட்டும் 37 ஏக்கர் இருந்தது என்று சொல்லி அற்புதமாய் இந்த அலங்காரங்கள் இருந்து கொண்டிருக்குது. இதன் நடுவில் அலங்கார வாசலில் கிழக்கு புறமாய் இருந்து, கிழக்கு திசையிலிருந்து ஒலிவ மலையிலிருந்து இறங்கி பொன் வாயில் வழியாக ஆலயம் இருக்கிற மலை மேல் ஏறி இருக்க வேண்டும். இப்போ அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிரவேசிக்கிற காட்சி இன்றைக்கும் நிறைய திருச்சபைகள் இந்த பிரவேசத்தை, இந்த பிரயாணத்தை அங்கே நடந்தது போல் ஒரு மினியேச்சராக ஒரு 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 பிரயாணம் போவாங்க. குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசனா பாடல்களை பாடிக்கொண்டு பிரவேசிப்பாங்க. ஆண்டவர் அங்கே வெளிக்காட்டுகிறார். சகரியா 9வது அதிகாரம் 9-10 வசனங்களில் முன் அறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிற காட்சியை நம்ம காண முடிகிறது. சகரியா 9வது அதிகாரம் 9-10 வசனம். சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். இப்போ ஒரு அடையாளம், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். இப்போ ராஜாவாக பிரவேசிக்க போகிறாரு. முன்னறிவித்து ஒருவேளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. மேசியாவினுடைய வருகைக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் கழுதை குட்டி மேலே ஏறி வருவார், அவர் மரியின் மேலே ஏறி வருவார். சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ ராஜா பிரவேசிக்கிறார். இங்கே அழக ஆசிரியர் சாலமோன் மன்னனுடைய அந்த பிரவேசத்தையும் பற்றி எழுதியிருக்கிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 32 48 வருஷம். இதே போல் கழுதையில் சாலமோன் மன்னன் ஏறி வரக்கூடிய காட்சியை நாம் காண முடிகிறது. வெற்றி பிரவேசம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பண்ணின அந்த ஊழியத்தினுடைய நாட்களில் அலங்கார வாசல் வழியாய் கிழக்கு திசையிலிருந்து அவர் என்ட்ராகிற அந்த காட்சியை நம்ம காண முடிகிறது. எல்லோரும் வரவேற்க அவரை காத்து கொண்டு ஓசனா பாடலை பாடினாங்க. இங்கே அழகாக சொல்லியிருக்கிறது, இயேசுவோடு வந்த கூட்டத்தார் ஓசனா என்று சத்தமிட்டார்கள். அதற்கு உண்மையில் இப்பொழுது ரட்சியம் என்ற அர்த்தம், இறுதியில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்னும் அர்த்தமுடையதாக மாறியது. அழகாக அந்த ஆசிரியர் பொதுவாகவே இந்த ஓசனான்னு சொன்னாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுவாங்க. இவர் இதற்கு 2 அர்த்தம் கொடுக்குறார். அதிலிருந்து மருவி இந்த வார்த்தை வந்த மாதிரி சொல்கிறாரு. இப்பொழுது ரட்சியம். இப்போ தான் இந்த ராஜா எதுக்கு வந்தாரோ அந்த நோக்கம் முன்வைக்கப்படுகிறது. இப்போ ரட்சிங்க, ஏன்னா ரட்சகராய் வருகிறார். இப்போ ரட்சிங்க, ரட்சித்து அந்த ரட்சிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறாங்க. இந்த காட்சியை அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு திருப்பிடுங்கன்னா அங்கே ஒரு வாகனத்தை முன்குறிக்கிறார். இதோ மேங்களோடு வருகிறேன் என்று சொல்கிறார். மேங்களோடு வரப்போகிறாரு, மேங்களோடு இந்த பூமியை நோக்கி வரப்போகிறாரு. அன்றைக்கு இப்பொழுது ரட்சியம் என்று எதிர்பார்த்த ஜனம், இவரே இரட்சகர், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பிலே கலிகூறுவோம் என்று சொல்லுகிறாங்க. அந்த ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. இப்போ கொடுத்துருக்கிற ரட்சிப்பு
ஒரு நிழல் அப்போ நிஜமாகிறது. மரித்தவர்கள் விசுவாசத்தோடு மரித்தவர்கள் எல்லாம் எழுந்து அவரோடு கூட பிரவேசிக்க போகிறாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள்லாம் மறுரூபமாகி அவரோடு கூட பிரவேசிக்க போகிறாங்க. ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் வானத்தினுடைய அத்தனை சேனைகளோடு கூட அவர் வரப்போகிறாரு. அன்னைக்கு பரம சேனையின் திரள் தோன்றி அவருடைய முதலாம் வருகையில் அவரை பணிந்து கொண்டது. இப்போ பரமசேனையோடு கூட வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். இப்பொழுது ரட்சியம் என்று சொன்னீங்களே, உன்னை ரட்சித்து விட்டேன்ப்பா, உனக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வான்னு அவர் அழைக்க போகிறார். சர்ச்சையாய் இதை துவங்கினாங்க. ஆண்டவர் அழகாக நமக்கு வெளிப்படுத்தி அதனுடைய ரகசியத்தை காண்பிக்கிறார். மிகவும் அழகாக சொன்னீங்க பாஸ்டர், அவருடைய வெற்றி பிரவேசத்தை குறித்து. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய நாளில் அநேக ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் அவங்க அந்த மரம் சபிக்கப்பட்ட காரியத்தையும் இயேசு கிறிஸ்து கோவப்பட்ட காரியத்தையும் சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதை எப்படி பாஸ்டர் நம்ம புரிஞ்சுக்கிறது? சரி, இப்போ அழகாக இதில் ஒருவேளை இந்த பாடத்திற்கு மாறாக ஒரு தோற்றத்தை நான் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல, இந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் வெற்றி பிரவேசம் இருக்கிறாரு, ஓசனா பாடுறாங்க. அதை கொண்டு போய் இரண்டாம் வருகையில் வைத்து மேகஸ்தம்பத்தில் மேகத்தோடு கூட அவர் வரப்போகிறாரு. எல்லாரும் உயிர் தெழுக போகிறாங்க. உயிர் தெழுந்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ போகிறோம். பரிசுத்தவான்களாக மறுரூபமாகி அவரோடு கூட பிரவேசிக்க போகிறோம். இந்த பரிசுத்தம் இல்லாதவர்களுடைய நிலை, மரித்த துன்மார்க்கர், உயிரோடு இருக்கக்கூடிய துன்மார்க்கருடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த மரத்தினுடைய நிலை. ஏன்னா இந்த மரத்தில் இலை இருந்துச்சு, கனி இல்லை. அவர் ரட்சிப்பை பற்றி சொல்லி ரட்சிக்க எத்தனையோ காரியத்தை செய்தும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாங்க. ஒருவேளை இந்த கூட்டத்தில் நான் கவனித்து பார்க்குறேன், ஒருவேளை அந்த கூட்டத்தை, இந்த ஓசானா பாடுகிற, உன்னதத்தில் ஓசானா பாடுகிற இந்த கூட்டத்தில் ஒருவேளை இந்த பரிசேயரும் சதிசேயரும் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பைபிள் தெரியுது, அவங்களுக்கு வசனங்கள் தெரிகிறது. அவங்க ஒரு இடத்த சொன்னால் இன்னொரு இடத்துல மோசே இப்படி எழுதியிருக்கிறாருன்னு இந்த தோராவை அப்படி படித்து பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க வாழ்க்கையில் அன்பு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இந்த மரம் நல்ல நீரோட்டம் எடுத்தது, வளர்ந்தது, இலைகளெல்லாம் வந்தது, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அதனுடைய முடிவு, அதனுடைய அல்டிமேட் கோல், அந்த மரத்தினுடைய நோக்கம் என்னென்னா அதிலிருந்து கனி வரணும். ஆனால் இந்த மரத்தில் என்ன இல்லை? கனி இல்லை. கனி இல்லை. கனி இல்லாத சூழ்நிலை. ஒருவேளை இங்கே ஆசிரியர் அழகாக பசி ஆண்டவருக்கு எடுத்ததாகவும் அந்த நேரத்தில் தேடினதாகவும் இங்கே லேவியராமத்துலேருந்து நிறைய கோட்டிங் கொடுத்துருக்கிறாரு. அது திருட்டு இல்லைன்னு நம்ம அதுக்கு கொஞ்சம் போகாமல் இந்த நிலைமையை கரெக்டாக பார்க்கணுன்னு சொன்னால் இதைத்தான் யோவான் ஸ்நானகன் அழைத்து சொல்லும்போது சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, கோபத்திற்கு தப்பிக்க உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று கேட்டுட்டு மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கன்னு சொல்கிறார். இப்போ இந்த மரம் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்ன செய்யலை? கொடுக்கல. கனி இல்லாதனால மரம் சபிக்கப்படக்கூடிய காட்சி. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும்னு சொன்னால் இதுதான் ஆண்டவர் அளிக்க போகிற நித்திய மரணம். அந்த மரத்திற்கு இனி வேலை இல்லை. இந்த புறம் திரும்பினீங்கன்னா கண்ணாவும் காய்பாவும் அந்த நாட்களில் இந்த பிரதான ஆசாரியர்களாக இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். என்ன வாய்ப்பு என்று சொன்னால், பாவம் செய்தவன் மீண்டெழுவதற்கு, பாவத்திலிருந்து நிவர்த்தி அடைவதற்கு இந்த பலிமுறைமையை ஆண்டவர் கட்டளையிட்டார். தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கும் தங்களை பாவ நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய அடியிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த பலிமுறைமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த பலியை வியாபாரமாய் மாற்றினாங்க. உண்மையாகவே மனம் கசந்து அவன் பாவத்திற்கு வருந்தி செலுத்த வேண்டிய பலியாக இல்லாமல் பலிதான் இருக்குதே ஒரு வாய்ப்பு. அதனால் பாவம் செய்வதற்கு
ஆண்டவருடைய தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய கிருபை என்னும் இந்த வார்த்தை, அவருடைய மன்னிப்பு என்னும் இந்த வார்த்தை, எல்லா கிருபை தான் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகமே பரவி கொண்டிருக்கிறது. எதுக்குமே கீழ்ப்படிய வேண்டியதில்லை. அவர் கிருபை இருக்குது, அவர் கிருபை இருக்குது, அவர் கிருபை மாத்திரம் போதும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று தெளிவாக காட்டுறாரு. இது என்னை தப்புவித்துக் கொள்வதற்கு மாத்திரமே, பாவ நிலையிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்கு மாத்திரமே வழிமுறைகள் அவங்களுடைய அந்த சூழ்நிலையில் பாவத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்காக இருக்கிறதை அவர்கள் வியாபாரமாக மாற்றினாங்க. ஆண்டவர் கடிந்து கொண்டு அழகாக 2 பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகளை சொல்லி அவங்களை கண்டிக்கிறார். தேவனுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். ஆனால் இதை மாற்றி போட்டது நிமித்தமாய் எரேமியா 7:11 சொல்லக்கூடிய காட்சி இங்கே காண முடிகிறது. அதை கள்ளர் குகையாக்கி விட்டீங்க. இப்போ நம்மளுடைய உள்ளம் நான் வாசம் செய்யக்கூடிய இடமாய் ஆண்டவர் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கிறாரே, நான் அவர் வாசம் செய்யக்கூடிய இந்த ஆலயம், அவர் அளிக்கக்கூடிய இந்த கிருபையை, அவர் அளிக்கக்கூடிய இந்த மன்னிப்பை டேக் இட் அஸ் கிராண்டடாக எடுத்து எனக்குள்ளாய் இந்த கள்ளர் குகை இருக்கிறதா, இல்லை அவர் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலமாக என்னுடைய உள்ளம் இருக்கிறதா என்று நிதானிக்க நமக்கு கடமை இருக்கிறது. மிகவும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்வதற்கு அவருடைய கோபத்திலையும் கண்டிப்புலையும் கூட அந்த கிருபை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கள்ளர் குகை ஆக்கினீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுமே இதை எந்த அதிகாரத்தினால இவைகளை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்ற தலைவர்கள் கேட்குறாங்க. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீ எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்றார். இப்போ இந்த மத தலைவர்கள், அவங்க அந்த குத்தகைக்கு எடுத்தவங்க, அவங்க கண்காணித்து கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று சொல்லி இப்போ சபையினுடைய நிர்வாகத்தின் முடிவுகளை இவர் லெட்டர் பண்ணுற மாதிரி, சபையினுடைய முக்கியமான நிகழ்வு முக்கியமான பல பொறுப்புகளை இவங்க உடைச்சி போடுற மாதிரி அவர் மேலே ஒரு பயங்கர கோபம் வந்து இவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எந்த அதிகாரத்தில் இவர்களை செய்தாய்? கரெக்டாக இதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனுடைய ஸ்நானத்தை குறித்து அவருடைய அந்த அழைப்பை குறித்து அழகாக சொல்லும்போது இவர்கள் பதில் சொல்ல முடியாமல் ஒரு என்ன சொல்லணும்னா தந்திரமாய், ஞானமாய் அல்ல தந்திரமாக அதை அப்படியே பதிலும் சொல்லாமல் விட பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு அழகான ஓமையை சொல்லி, அழகான ஒரு கதையை சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்கிறார். என்ன பதில் என்று சொன்னால், இந்த திராட்சை தோட்டக்காரன் குத்தகைக்கு விட்டுட்டு போகிறாரு. குத்தகைக்கு விட்டுட்டு போன திராட்சை தோட்ட எஜமான் அந்த குத்தகையிலேருந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்குறார். அந்த குத்தகைக்கு முறை அதுதான், ஒப்பந்தம் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் இவர்கள் வரக்கூடிய எல்லாரையும் அடித்து அவங்களையெல்லாம் விரட்டுகிற காட்சியை காண முடிகிறது. அப்பொழுது இந்த கேள்வியை கேட்டுட்டு மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரை அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரனே இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவனிடத்தில் அனுப்பினார். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவரை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே போய்விட்டார்கள். அப்படியே திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா என்று சொல்லி அழகாக ஒரு கதை வடிவாய் அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ திராட்சை தோட்டம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த குத்தகைக்கு என்று சொல்லி சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இவர்கள் தொடர்ந்து கொலை செய்து கொண்டே இருக்கிறாங்க.
தொடர்ந்து வருகிற எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே குமாரனையும் எஜமான அனுப்பும்போது அந்த சுதந்திரவாளியையும் கொன்று போடுகிறாங்க. இப்போ ஆண்டவர் தெளிவாய் எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறாய் என்று கேட்கும்போது தான் சுதந்திரவாளி என்று சொல்லி அழகாக காட்டுகிறார். ஏசாயா 5வது அதிகாரத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறதுக்கு அதற்கு வேலி அடைத்து கல்லெல்லாம் பொறுக்கி அதில் ஆலையெல்லாம் அமைத்து நல்ல திராட்சை ரசம் வரும் என்று சொல்லி நற்குல திராட்சை செடியை நட்டிருந்தார். இப்போ தான் அந்த குமாரன் என்பதை காட்டுகிறார். எந்த அதிகாரத்தில் என்று சொன்னால் அவர் தான் குமாரன் என்ற அதிகாரத்தில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான சுதந்திரவாளியாகிய மெய்யான தேவனுடைய குமாரன். அவர் சகல அதிகாரமும் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அழகாக சொன்னீங்க பாஸ்டர். தொடர்ந்து நம்ம பாடத்தினுடைய கடைசி கேள்விக்கு போகலாம். பூலோகத்தில் நமக்கான கடமைகளை நம்ம செய்யும் பொழுது அதற்காக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன்கள் என்ன, பிரதான கற்பனை என்ன, அதை சொல்லுங்க பாஸ்டர். சரி, ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இந்த கேள்வியோடு கூட நம்ம முடிக்க இருக்கிறோம். ஊழியத்தினுடைய ஆரம்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருகிறார், அன்பு கூறுகிறார், இரக்கம் பாராட்டுகிறார், சிநேகிக்கிறார், பகலும் இரவுமாய் அவர்களுக்காய் ஜெபிக்கிறார், ஊழியம் செய்கிறார், சுகமாக்குகிறார், கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு திறக்க வைக்கிறாரு, தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாம் தீர்க்கிறார், தன்னை வெளிக்காட்டுகிறார், ராஜாவாக கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்கிறார், புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல புத்தி சொல்கிறார், சீஷர்களை ட்ரெயின் பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுறாரு. அவரை பார்த்து நிறைய பேர் நல்ல போதுகிற உண்மை மாதிரி நாங்கள் இருக்கணும் என்று அவர் ரோல் மாடலாக காட்டுறார். இதனுடைய எல்லாத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். நமக்காய் அவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நித்திய ஜீவனை ஆதாம் ஏவாளினுடைய பாவத்து நிமித்தமாக நம்ம இழந்து போய்விட்டோம். அவரோடு வாழக்கூடிய முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபையை இழந்து விட்டோம். அந்த கிருபையை மீண்டும் பெற வேண்டும். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரத்தை திரும்பவும் பெற வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளோ போராட்டமும். அவருடைய ஊழியத்தினுடைய இந்த நிறைவு வேளையில் அவர் அழகாக சீஷர்களுக்கு புத்தி சொன்னவர். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மத தலைவர்களுக்கும் வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களுக்கும் தெளிவாய் சம்பவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் திஷ்டாந்தமாய் புத்தி சொல்கிறார். என்ன புத்தி சொல்கிறார்? என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன். எல்லா அந்த இறுதி நிகழ்வுகளையும் சரியாய் சொல்கிறார். 24வது வசனம் வாசித்தோம்னா, அந்நாளிலே அந்த உபத்திரவத்தின் பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்து நட்சத்திரங்கள் விழுமும், வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். கழுதை குட்டியில் அவர் வந்த ராஜாதி ராஜாவாய் பிரவேசத்தை பார்த்தோம். நான் அங்கேயே அந்த மேகம்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே தெளிவாக சொல்கிறாரு, அதனுடைய நிறைவில் என்னெல்லாம் அடையாளம் நடக்கும் எல்லாத்தையும் சொல்லி அங்கே ஒருவேளை 6 வாரம் மாத்திரம்தான் கேட்டிருக்கோம். இங்கே பூமியின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு அதன் நடுவில் இப்போ மேகங்களோடு கூட அவர் வரப்போகிறாரு. அவர் வந்து நம்ம எல்லாம் நித்தியமாய் அவரோடு வாழ பரலோக ராஜ்யத்திற்கு இந்த அலங்கார வாசலில் பிரவேசித்த, இந்த ஓசனா பாடி பிரவேசித்த இந்த ராஜானுடைய பிரவேசத்திற்கு இணையாய் நம்ம எல்லாம் அவருக்கு அருகாமையில் அழைத்துட்டு போய் ராஜாதி ராஜாவோடு கூட நம்மையும் துணை ராஜாக்களாய் உதவி ராஜாக்களாய் அவரோடு கூட நித்தியமாய் வாழக்கூடிய அந்த பெரிய கிருபையை நமக்கு தரப்போகிறார். அதற்காய் அதை பெற்றுக்கிறதற்காய் இந்த பூமியில் நாம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை பொறுமையாய் சமாதானமாய் ஆண்டவருக்கு உண்மையாய் ஓட வேண்டும். பிரதான கற்பனை என்னன்னு சொல்லி அவருக்கு முன்பாய் கேட்கப்படுகிறது. இது யூதர்களுடைய பாடலாய் இருந்த உபாகமத்தின் புஸ்தகம்
6வது அதிகாரம் 4-5 வசனங்களில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய அடிப்படை ஜெபமாகிய செம்மா இஸ்ரவேலை சொல்லி ஆண்டவர் அன்பாய் 2 கற்பனையாக சொல்லுகிறார். பரலோக தேவனோடு கூட நம்ம அன்பு வைத்தோம் என்று சொன்னால் முதல் 4 கற்பனையை சரியாய் கீழ்ப்படிவோம். என் சக மனிதரோடு கூட நான் அன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் மீதி இருக்கக்கூடிய 6 கற்பனையை நம்ம சரியாக கீழ்ப்படிவோம். இந்த கற்பனையை ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கர்த்தர் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வருவார். அந்த நியாய சங்கத்துக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது அவருக்கு எதுவும் நம்ம மறுப்பு சொல்ல முடியாது, அவர் எதுவும் பதில் சொல்ல முடியாது. இந்த மரம் கனி கொடுக்காம நீரெல்லாம் எடுத்துக்கிச்சு, உரத்தையெல்லாம் எடுத்துக்கிச்சு, நல்லா வளர்ந்தது, நல்ல இலைகளெல்லாம் விட்டது, ஆனால் எதிர்பார்த்த கனி கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார் அந்த மரம் சபிக்கப்பட்டு பட்டு போகும். அதே மாதிரி இந்த பூமியில் எனக்கு வேதம் கிடைத்திருக்கிறது, வேதத்தை படிக்க நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நேரம் கிடைக்கிறது, அதை விவரித்து சொல்ல நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நாமளாக தேடி படிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பரலோகம் எப்படி இருக்கும் என்ற எல்லா தெளிவையும் பரலோக ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கனி இல்லாமல் போனால் நம்முடைய நிலைமையும் அதுதான். நம்ம எச்சரிக்கையாய் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தான் நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு உதவியாய் ஆண்டவர் நம்மோடு கூட தேற்றரவாளனை அனுப்பி நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாய் வழி நடத்த அவர் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலும் இறுதி நாட்களிலும் அநேக சர்ச்சைகளை சந்தித்த பொழுதிலும் அந்த சர்ச்சைகளை எப்படி மேற்கொண்டார் என்று நல்ல முறையில் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம். இங்கே ஒரு மரம் அநேக இலைகளை பெற்றிருந்தும் கனிகளற்று காணப்படுது. அதுபோல் இங்கே அநேக கனிகளை பெற்றிருக்கிற ஒரு திராட்சை தோட்டம் தன்னுடைய எஜமான இடத்துல போக முடியாமல் இருக்குது. நம்ம எந்த வகையான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நாளில் நம்ம நிதானித்து பார்ப்போம், நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இந்த நல்ல பாடத்தை ஜெபத்தோடு கூட நம்ம நிறைவு செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய நல்ல கர்த்தாவே, எங்களிடத்திலோ நீர் கனிகளை எதிர்பார்க்கிறீர். கனி கொடுக்கக்கூடிய மரங்களா எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எரு போடவும், இதற்கு தேவையான உரங்களை போடவும், சுத்தி கொத்தவும், பண்படுத்தவும் ஆயத்தமாய் உடைய ஊழியக்காரர்களை சத்தியத்தை, தேற்றரவாளனை, வேதத்தை கொடுத்துருக்குறீங்க. கனியுள்ள மரங்களாக நாங்கள் மாறணும்ப்பா. கனியுள்ள அந்த திராட்சை தோட்டம் எஜமான இடத்துல போக முடியாமல் இருந்தது. நாங்கள் எஜமான ஆகிய உம்முடைய கரத்தில் நாங்கள் வரணும். உம்முடைய சம்பத்தாய் எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த இடத்துல உம்முடைய குமாரர்களாய் நாங்கள் வந்து சேரணும். உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தரும்படி ஆட்சிப்பிக்கும். இயேசுவின் வருகிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்தேசுவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த பாடங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.